நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங், இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இவ்வளவு லாங்காக நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு மெசேஜை ஷேர் பண்ண போகிறேன். இந்த மெசேஜை கண்டிப்பாக கேளுங்க. கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தெரியும் RSS ரீடர் இல்லைன்னா வெப் ஃபீட். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். இது எதுக்குன்னா நியூஸ் அக்ரிகேட்டர் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு நிறைய வெப்சைட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. இந்த வெப்சைட் எல்லாத்தையும் நம்மளால் ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வெப்சைட்டை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வச்சுக்கிடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் சேகரித்து வச்சுக்கலாம். அதுக்கு தாங்க இந்த RSS ஃபீட், அதாங்க வெப் கண்டென்ட் அப்படிம்பாங்க. இந்த ஃபார்முலா வந்து கூகுள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தியிருந்தாங்க. என்னமோ தெரியல, இந்த சர்வீஸை நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக நிறுத்திட்டாங்க. கூகுள் பின்வலிச்சாலும் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே தொடர ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போவும் இந்த கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா மறைமுகமாக இந்த கான்செப்டை இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க, அதாவது கொண்டு வந்திருக்காங்க தங்களுடைய கூகுள் க்ரோமில். அது எப்படி எனாபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு நிறைய வெப்சைட்டை நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா, அதில் ஒரு சில வெப்சைட்டில் வந்து நிறைய கண்டென்ட்லாம் போட்டிருப்பாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அந்த வெப்சைட்டோட நேம் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுவோம். சேம் அங்கே யூடியூப் தாங்க. யூடியூப்பில் பில்லியன்ஸ் கணக்கில் வந்து சேனல்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கீப்பப் பண்ண முடியாது, எல்லாத்தையும் நம்ம வந்து சர்ச் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்ஸ்கிரைப், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், இந்த ரெண்டு கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின்லையும் வெப்சைட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறது எப்படி, அந்த செட்டிங்கை வந்து கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் கொடுத்துருக்காங்க. அது எப்படி எனாபிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வெப்சைட்ஸை நம்ம ஆரம்பத்தில் நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் இன்றைக்கி பார்த்துட்டு மறுநாள் அந்த வெப்சைட்டோட நேம் நமக்கு தெரியாது. வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா வெப்சைட்டோட கண்டென்ட்டும் ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த கான்செப்டில் தான் சமீபத்தில் கூகுள் என்ன பண்ணுங்கன்னா இன்பில்டாக வந்து RSS ஃபீடு, அதாவது வெப் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. விட்டதை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, இப்போ அதை எப்படி எனாபிள் பண்ணணும் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் போயிட்டு க்ரோம் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் :, அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ். சரிங்களா, இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளாக் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டோம். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறது, சரிங்களா, வெப் ஃபீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா, இதில் டிஃபால்ட்டில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் டேப் பண்ணி, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், எனாபிள்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. கீழே ஒரு பட்டன், ஒரு ரீலான்ச் பட்டன், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ என்ன க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் இந்த செட்டிங் வந்து எனாபிள் ஆகிடுச்சு. இப்போ டாப் லெஃப்ட்டில் ஹோம் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணி மெயின் பேஜ் போயிருங்க. ஸோ நம்ம மெயின் பேஜுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் சின்ன மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? தெரியும், கண்டிப்பாக தெரியும். பாருங்கள், டிஸ்கவர், அதுக்கு பக்கத்தில் ஃபாலோயிங் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது சின்ன மெசேஜ் இருக்கும், அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது அந்த வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்ல எல்லாம். பட் அந்த வெப்சைட்டோட கண்டென்ட், புது கண்டென்ட் அவங்க லோட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பகுதியில் தெரியணும். இப்போ நான் இந்த வெப்சைட்டை என்ன பண்ணுறேன், ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ டாப் ரைட்டில் 3 டாட், கீழே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட நேம் பக்கத்தில் ஃபாலோ அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சா மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பட்டன் வரும், யூ ஆர் ஃபாலோயிங் ஹவு டு கிக். சரிங்களா, ஓப்பன் அ நியூ டேப், யூ வில் நவ் see ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹவு டு கிக் when you open a new tab, sites you follow are saved. பார்த்துங்க, ஓப்பன் இன் நியூ டேப் செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்களா, ஃபாலோயிங் போட்டு ஹவு டு கிக், இந்த வெப்சைட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் என்னால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரியை மட்டும் கொடுத்துருப்பாங்க. மோர் ஸ்டோரினா கீழே அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நிறைய லிங்க்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இல்லைனா அந்த வெப்சைட்டை நீங்கள் டேரெக்டாக விசிட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெப்சைட்டை மட்டும் நீங்கள் இந்த ஃபாலோ செக்ஷனில் கொண்டு வர முடியாது, நிறைய கொண்டு வரலாம். மறுபடியும் இப்போ நான் இன்னொரு வெப்சைட்டில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டு லோட் ஆகிடுச்சு. இப்போ டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கான்னு செக் பண்ணும். பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதையும் நம்ம
இப்போ இதையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஹோம் பட்டனை இப்போ ஃபாலோயிங் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம நிற்கிறோம் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் உள்ள ஃபீட் ஃபுல்லாக நம்ம இதில் பார்க்க முடியுது. இதில் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வெப்சைட்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஃபாலோயிங் பட்டனில் வந்து உங்களுக்கு பார்க்க. இப்போ இது டிஸ்கவர், இது மெயின், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் ரெகுலராக என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே இதில் வந்து அடிக்கடி ஃப்ளோட்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அதான் டிஸ்கவர். நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது இதில் போய்ட்டு சரிங்களா, எத்தனை வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். சரி, ஸோ இந்த அருமையான செட்டிங் தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கூகுள் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணுறீங்க, அதனால் சொல்கிறேன். ரெகுலராக நீங்கள் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நான் நிறைய கண்டென்ட்டை வந்து நான் சேகரித்து வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து இந்த செட்டப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்கை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.